ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் பென்ஷன் ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnesevai.tngovernment.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. துறை உள்நுழைவு, அதுக்கப்புறம் பயனாளர் உள்நுழைவு. பொதுமக்களாகிய நீங்களே உங்களுக்கான சேவையை பண்ணுறதுக்கு செகண்டாக இருக்க பாருங்கள். பயனாளர் உள்நுழைவுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த சிட்டிசன் போர்ட்டலில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆன்லைன் மூலமாக புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தாங்க ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்க வெப்சைட், பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த பென்ஷன் சம்மந்தப்பட்ட சர்வீஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்குங்க. வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 3வது பேஜுக்கு போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே. முதல்ல பாருங்கள், ரெவென்யூ 201 இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம். அதாவது ஸோ வயது முதிர்ந்திருக்காங்க பாருங்கள், 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமை அதுக்கு நீங்கள் ஆதரவற்றோராக இருக்கணுங்க. உங்களுக்கு பசங்க யாரும் உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆதரவற்றோராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விடோ பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் கணவர் பார்த்தா இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த விடோ பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு விடோ சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்டிடியூட் டெசர்டட் உமன் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதாவது உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க, கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு திருமணமாகி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாமே முறையாக வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அன்மேரிடு உமன் பென்ஷன் ஸ்கீம். உங்களுக்கு பாருங்கள், ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகியும் இன்னமும் திருமணம் பண்ணாமல் இருக்க பெண்கள் அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாங்க. சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம். உங்ககிட்ட முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்புக்கான அட்டை இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கணும், ஆனால் உங்ககிட்ட லேண்டோ ஆதரவற்றோராக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஸ்கீமுக்குமே உங்களுக்கு மாதம் 1200 ரூபாய் பென்ஷன் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பென்ஷன் ஸ்கீமே இருக்குங்க, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பென்ஷன் ஸ்கீமாக பார்க்கலாம். ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கான டெமோ பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஓல்டேஜ் பென்ஷன் 60 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 201 இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கேன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேன் நம்பர் இசேமியத்தில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக கேன் நம்பர் இருக்குங்க. அதனால் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேன் நம்பர் இருக்குது அப்படின்னா கீழே மென்ஷன் ஆகிடும். ஒருவேளை உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் பண்ணி எதுவுமே காமிக்கல அப்படின்னா ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி புதுசாக தாங்க நீங்கள் கேன் நம்பர் உருவாக்குற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் கேனை கிளிக் பண்ணி கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி புதுசாக கேன் நம்பரை க்ரியேட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி கீழே கேன் நம்பர் ஷோ ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் இந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அப்ளிகேண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டெமோக்காக தான் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் கேன் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் பதிவாயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க.
ஸோ கேன் நம்பரில் மொபைல் நம்பர் மாற்றுறவங்க அஃபிஷியல் இசேவை மையத்தில் போயிட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேன் நம்பரில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது நேம் சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் வித் லோ காஸ்ட் அமௌண்ட்டில். இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே உங்களுக்கு ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீட் அதுக்கு பார்த்தா எடிட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேன் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மோட் ஆஃப் டிஸ்பர்ஸ்மெண்ட் உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து எதில் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேங்க்லையா போஸ்டல் மூலமாக. ஸோ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா பேங்க்கை சைட் பண்ணிக்கோங்க. போஸ்டல் மூலமாக வேணால் போஸ்டலில் சைட் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்கே கொடுத்துக்கோங்க, எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். போஸ்டல் அப்படின்னா அப்பப்போ உடனுக்குடனே வந்து வாங்கிடணும், வாங்காத பட்சத்தில் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் பேங்க்கே கொடுத்துக்கோங்க. பேங்க் கொடுத்துட்டு நீங்கள் என்னமான பேங்க் வச்சுருக்கீங்க, ஸ்டேட் பேங்க்கா, சென்ட்ரல் பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, எந்த அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த பேங்க்கை சைட் பண்ணிட்டு பிரான்ச் நேம், ஸோ உங்கள் பிரான்ச் எதுவும் அதை சைட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி இருக்குங்க. ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோட், உங்கள் பேங்க்குக்கான ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதர் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் முக்கியமான பேஜுங்க. அதாவது இஸ் டெஸ்டிடியூட், இந்த நம்பர் ஆதரவற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் அந்த நம்பர் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜான்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜான் எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓன் ஹவுஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓன் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து எந்தமான ஹவுஸ் இருக்குது, ஸோ தச்சிர ஹவுஸா, டைல்ஸா, காங்கிரீட்டா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓன் ஹவுஸ் இல்லை அப்படின்றவங்க நோ கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் எவ்வளோ ரெண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க, இப்போ இருக்கிற வீட்டுக்கு எவ்வளோ ரெண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓன் ஹவுஸ் இருக்குன்னா அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா have support for major son or grandson above 20 year. இந்த நபருக்கு வந்து 20 வயசுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுற பசங்க இருக்காங்களா, இல்லை பேரண்ட் இருக்காங்களா அப்படின்ற மாரி கொடுக்கணும். இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நபர் வந்து பிலோ போவர்ட்டி லைனுக்கு கீழே வறுமை கோட்டு பட்டியலில் இருக்கார் அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான நம்பர், பிபிஎலுக்கான ஐடி நம்பரை கொடுக்கணும். ஸோ இல்லை வரல அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சைட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நார்மலாக ஓஏபிக்கு, ஓல்டேஜ் பென்ஷனுக்கு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானதுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கம் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களுடைய எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணணும். 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேரை கொடுத்துட்டு ஒவ்வொருடைய இன்ஃபர்மேஷனும், அவங்க நேம் என்ன, அவங்க பெயரை தமிழில் கொடுக்கணும். நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் பட்டன் அல்லது டேப் அழுத்துறீங்க அப்படின்னா தமிழில் மாறிடும். அவங்க ஏஜ் என்ன, அதேமாரி அவங்களுடைய மேலா ஃபீமேலா அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு ரிலேஷன் டைப், இந்த நபர் அவங்களுக்கு என்ன வேணும், ஸோ ஃபாதர் வேணுமா, இல்லை மதர் வேணுமா, இல்லை டாட்டரா, சன்னா, என்ன ரிலேட்டிவோ அதை வந்து கொடுத்துக்கணும். ப்ரொஃபஷன், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி எத்தனை மெம்பர்ஸ் உங்கள் ஃபேமிலியில் இருந்தாலும் அவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லை இந்த நபர் மட்டும்தான் இருக்கார், தனியாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு நபர் மென்ஷன் பண்ணிவிட்டு இவரோட நேமை மட்டும் நீங்கள் கொடுங்க. இவரோட நேமை என்டர் பண்ணிட்டு அவங்க தமிழில் அவங்க ஏஜை வந்து கரெக்டாக கொடுங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் கேன் நம்பரில் என்ன ஏஜ் இருக்கோ எக்ஸாக்டாக அதே ஏஜை கொடுக்கணும். நீங்கள் மாற்றி ஏஜை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகாதுங்க. அதனால் தெளிவாக ஏஜை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ வந்து ரிலேஷன் வந்து பார்த்தா செல்ஃபு, கண்டிப்பாக செல்ஃபு ஒரு பேரை ஆட் பண்ணியே ஆகணுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆடில் செல்ஃப் மெம்பராக இவரோட நேமும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். செல்ஃபை கொடுத்துட்டு அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கம் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் ஒருத்தருடைய இன்கம் டீட்டெயில்ஸ் ஆச்சும் நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இந்த நபர் நீங்கள் ஒரே ஒரு நபர் மட்டும் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இவரோட நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய பேர் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் மெம்பர்ஸ் ஆட் பண்ணி யாராச்சும் ஒருத்தராச்சும் இன்கம் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். இதுதான் இன்ஃபர்மேஷன். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராப்பர்ட்டி டீல்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு. இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டி டீல்ஸ் யாராச்சும் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து யாரோட இருக்குது அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது.
ஸோ டேரெக்டாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகுங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறேன், மேண்டட்டரி டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. அதாவது உங்கள் ஃபோட்டோ அப்ளிகேண்ட் ஃபோட்டோவை டாக்குமெண்ட் நம்பர் 123 கொடுங்க, அல்லது ஃபோட்டோன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அப்ளிகேண்ட் ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டும் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க, அதுவும் கம்பல்சரி அப்லோட் பண்ணி ஆகணும். இல்லை 2 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒன்று வந்து பாருங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட், இல்லை இருக்க பாருங்கள் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி வந்து ஓப்பன் ஆகுங்க. அதில் போயிட்டு அந்த நபருடைய சிக்னேச்சர், ஸோ ஓஏபிஆர் அப்ளை பண்ணாலும் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கீங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா ஆதார் கன்சர்ன் ஃபார்ம்னு இருக்குது. இந்த ஃபார்மை நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல உங்கள் ஃபோட்டோ அப்ளிகேண்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல அந்த ஆதார் கன்சர்ன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஆதார் கன்சர்ன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் அப்ளிகேஷன் மாரி இது ஆதார்க்கான கன்சர்ன் ஃபார்ம். ஸோ நான் ஆதார் கார்டை வந்து கன்சர்ன் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஃபார்ம் இதில் ஃபோட்டோவோட வந்துடும். இதில் அந்த நம்பரை சம்மந்தப்பட்ட நபரோட சைன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் 10 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒப்புகை சீட்டு வந்துடும். அதை ஒப்புகை சீட்டை வந்தவே அப்ளை பண்ணிட்டு தான் அர்த்தங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் விஏஓ ஆர்ஐ டிடி தாசார்கிட்ட போயிட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஒன்ஸ் எப்போ பேமெண்ட் போடுறாங்களோ அப்போ உங்களுக்கான ஆர்டர் காப்பியை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் மந்த்லி உங்களுக்கான 1500 ரூபாய் நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி தான் ஓல்டேஜ் பென்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் விடோ பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெவென்யூ 202 டிஸ்ட்ரிபியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் இதேமாரியே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு அதேமாரி உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகுங்க. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஓடிபிலாம் என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேன் நம்பர்லேருந்து அதுவாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கேண்டிடேட் விடோ பென்ஷன் அப்ளை பண்ண சொல்ல கேன் நம்பரில் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து ஸோ விடோன்னு இருக்கணும், அதுக்கேற்ற மாரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் அதேமாரி இங்கே பேங்க் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, என்ன பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதர் டீட்டெயில்ஸ் இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த நபர் ஆதரவற்றோரான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. இவங்க ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜாக இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓன் ஹவுஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத எஸ் கொடுத்து எந்தமான ஹவுஸ் அப்படின்றத ஃபில் பண்ணிவிட்டு இவங்களுக்கு 20 வயசுக்கு மேலே இருக்க ஆண், அதாவது அவங்களுடைய பசங்களோ பேர பசங்களோ இவங்களை பாதுகாக்கிறாங்களா சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு எஸ்னா எஸ் கொடுங்க, நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டெத் ஆஃப் ஹஸ்பண்ட், இந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எப்போ இறந்தாங்களோ இறந்ததுக்கான தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு அந்த ஃபுல் டெத் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட் பதிவு பண்ணதுக்கான தேதியை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெத் சர்டிஃபிகேட் எப்போ வந்து பதிவு பண்ணாங்களோ அதுக்கான தேதி என்னவோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ரீமேரிடான்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டு இவங்க திரும்ப வேறு மேரேஜ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இவங்க பிலோ போவர்ட்டி லைனில் இருக்காங்க, ஸோ வறுமை கோட்டு பட்டியலில் இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு பிபிஎலுக்கான ஐடி நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. சைட் பண்ணிட்டு இன்கம் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே, ஸோ சன் இருக்காங்க டாட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டில் இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துலாம். இல்லை இவங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா இவங்க ஒருத்தரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அவங்க பெயர் என்ன, அவங்க பேரை வந்து தமிழில் கொடுத்துட்டு ஏஜ் கேட்டிருக்காங்க, கேன் நம்பரில் இருக்க மாரி அவங்க ஏஜை கொடுத்துட்டு அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்ற மாரி நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ரிலேஷன் வந்து செல்ஃபு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரைவேட்டை சைட் பண்ணிட்டு அவங்க இன்கம் சோர்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஏதாச்சும் ஒருத்தரோட இன்கம் சோர்ஸை ஆட் பண்ணி ஆகணும். இவங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா இவங்களோட இன்கம் சோர்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதர் கொடுத்துட்டு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க சும்மா கம்மி ரேட்டை போட்டுட்டு அதர் இதில் போயிட்டு என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து பார்த்தா ஃபார்மராக இருக்காங்க, டெய்லி வேஜஸாக இருக்காங்க, அந்த மாதிரி தமிழில் அதற்கான சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒருத்தர் நபர் ஆட் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எத்தனை பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒருத்தரை மட்டுமே ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த
அவங்களுடைய வந்து சொத்துக்கள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும், அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். அப்படியே டேரெக்டாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும், ஆதார் கன்சர்ன் ஃபார்மில் அந்த சைன் பண்ணணும். ஸோ ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட் டெத் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதில் சைன் பண்ணணும், விடோ சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ 10 ரூபாய்க்கான பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ரிசிப்ட் வந்துருங்க. ரிசிப்ட் வந்ததுக்கப்புறம் விஏஓ ஆர்ஐ தாசில்தார் அவங்ககிட்ட போயிட்டு அப்ளிகேஷன் ஸோ ஃபைனலாக அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அப்படி அப்ரூவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாதம் அமௌண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸோ இந்த ஒரு ஓஏ பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுற மாரிக்கும் இது வந்து விடோ பென்ஷனாக உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கணவனால் கைவிடப்பட்டோருக்கான பென்ஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3வதாக இருக்க பாருங்கள் ரெவென்யூ 203 டெஸ்டியூட் டெசர்டட் உமன் பென்ஷன் ஸ்கீம்னு அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த எல்லா பென்ஷன் ஸ்கீமுமே என்னமான தகுதிகள் என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும் இதை கொடுத்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து இந்த ஸ்கீம் பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்டியூட் டெசர்டட் உமன் பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்த மாரி உங்களுடைய கேன் நம்பர் ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எதை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் உங்கள் பேங்க்குக்கான இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதர் டீல்ஸில் போனீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டான்னு கேட்பாங்க, எஸ்ஆர் நோ சைட் பண்ணிட்டு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியில் நோ கொடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபில் பண்ணால் மேரேஜ் டேட் இவங்களுக்கு வந்து எப்போ திருமணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ திருமணம் ஆச்சோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்ததுக்கு அப்புறம் டெசர்டட் டேட் எப்போ இவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ பிரிஞ்சாங்களோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். பிரிஞ்சதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷமாக இப்போ பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓன் ஹவுஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீகல் செப்பரேஷன் ஃப்ரம் காம்பினன்ட் கோர்ட் ஸோ கோர்ட் மூலமாக லீகலாக அந்த டிவர்ஸ்க்கான காப்பி அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு கேட்பாங்க, இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ சைட் பண்ணிக்கலாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த டிவர்ஸ் காப்பியெலாம் இருந்தால் தான் அப்ரூவல் கொடுப்பாங்க, அதனால் எஸ் கொடுத்துக்கோங்க. ரீமேரடான்னு கேட்டிருக்காங்க, வேறு திருமணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எஸ்ஆர் நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிலோ போவர்ட்டி லைனில் வருமான வரி அதாவது அந்த பட்டியலில் இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்து பிபிஎலுக்கான ஐடி நம்பரை கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ வந்து சைட் பண்ணலாம். ஓகே, அதேமாரி ஆஸ் யூஷுவலாக முன்னாடி எப்படி ஃபில் பண்ணணுமோ அவங்களோட இன்கம் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸில் போயிட்டு 1 by 1 ஆடை கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், பேங்க் புக், ஆதார் கன்சர்ன் ஃபார்ம் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்கன்னா கோர்ட்டுக்கான ஆர்டர் காப்பி. ஸோ டிவர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கோர்ட் ஆர்டர் காப்பியை அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிட்டு 10 ரூபாய்க்கான பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் அர்த்தங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ 4வதாக என்ன அப்படின்னா ரெவென்யூ 204 அன்மேரிட் பென்ஷன் ஸ்கீம்னு இருக்க பாருங்கள். அதாவது திருமணம் ஆகாத இருக்கணும், 40 வயசுக்கு மேலே இருக்கணும், அவங்க இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். சேம் அதேமாரி இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்து உங்கள் கேன் நம்பரை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இல்லைன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னா எதுவுமே இல்லை அதர் டீட்டெயில்ஸில் போயிட்டு டெஸ்டியூடா இல்லையா, ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜா இல்லையா, ஓன் ஹவுஸ் இருக்கா இல்லையா, பிலோ போவர்ட்டி லைனா, ஸோ எல்லாமே இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃபில் பண்ணுறது. அப்படியே டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாதர் சன் எல்லாமே அது சன் இருக்க மாட்டாங்க, மேபி ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ பிரதர் சிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டு கீழே அப்படியே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்லாம் இல்லை. ஃபோட்டோ, ஆதார் கார்டு, கன்சென்ட், அப்புறம் செல்ஃபிகேஷன், ரேஷன் கார்டு, பேங்க் புக் இது இருந்தாவே போதுமானது. இந்த அன்மேரிடு பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அன்மேரிடாக இருக்கணும், 40 வயசுக்கு மேலே இருக்கணும், அப்படி இருந்தால் போதுமானது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்ககிட்ட உழவர் பாதுகாப்புக்கான அட்டை இருக்குது, 60 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. ரெவென்யூ 205 இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்து கேன் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அதேமாரி இதுக்கும் அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் தான் பேங்க் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு ஓன் ஹவுஸ் இருக்கா இல்லையா அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க.
ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மேஜர் சன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இஸ் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர், உங்ககிட்ட லேண்டு இல்லாமல் அக்ரிகல்ச்சர் லேபராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சிஎம்யூபிடிக்கான கார்டு இருக்குது, எனிமிரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதாவது முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்புக்கான கார்டு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்லோட் பண்ண முடியாது. அப்புறம் ஸோ அந்த சிஎம்யூபிடிக்கான நம்பர், அந்த முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்து மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ டிவிஎம் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை வந்து பார்த்தா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிலோ போர்ட் லைனில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாரி ஸோ டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உழவர் பாதுகாப்பு அட்டை, அதை மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக அப்லோட் பண்ண போகிறீங்க. வேறு எந்த டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக எந்த ஸ்கீம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பென்ஷன் ஸ்கீம் இருக்காங்க பாருங்கள், மாற்றுத்திறனாளியாக இருக்கவங்க இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் அமௌண்ட் கிடைக்குங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கேன் நம்பர்லாம் வந்து பார்த்தா க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கான பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கும் அதே ப்ராசஸ் தாங்க. ஸோ ஜஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, பேங்க்கை கொடுத்து. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிசபிலிட்டிக்கான டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், ஸோ மல்டிபிள் டிசபிலிட்டியா, லொக்கோமோட்டர் டிசபிலிட்டியா, இந்த மாதிரி நீங்கள் என்ன டிசபிலிட்டியோ அதை தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் 40% மேலே இருக்கணுங்க. ஸோ கொடுத்துட்டு டிசபிலிட்டிக்கான ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து ஐடி நம்பர் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த தமிழக அரசு சார்பில் ஒரு நோட் புக்கு மாரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டில் தான் நம்பர் இருக்கும். ஸோ எந்த டிசபிலிட்டி அது எல்லாமே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக டிசபிலிட்டிக்கான கேரக்டரை மொத்தமாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்க பிலோ போர்ட் லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேன் டீட்டெயில்ஸை மட்டும் அப்படியே என்ட்ரு பண்ணோம். ஸோ ப்ரைவேட்டாக, கவர்மெண்ட்டாக, ஸ்டூடெண்ட்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டல் இன்கமில் போய்ட்டு அதர்ஸை மட்டும் எவ்வளோ அமௌண்ட் இன்கம் வாங்குறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஆதார் கன்சல்டன்ட் ஃபார்ம், ரேஷன் கார்டு, நேஷனல் டிசபிலிட்டி ஐடி கார்டு, செல்ஃப் அப்ளிகேஷன், பேங்க் பாஸ்புக், எக்ஸ்ட்ராவாக அந்த நேஷனல் டிசபிலிட்டி ஐடி கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான ஒரு 6 பென்ஷன் ஸ்கீம். ஸோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறது டாக்குமெண்ட் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தாங்க இருக்கும். எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு டாக்குமெண்ட் மட்டும் வேறு வரும். அந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாரி அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து மாறிவிடும். இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான அப்ளிகேஷன் தாசில்தார்கிட்ட போயிட்டு எஸ்டிசிக்கான ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு தாங்க உங்களுக்கு திரும்ப வரும். ஸோ இவங்களுக்கு மட்டும் மாறுபடுது, மற்ற எல்லாருக்குமே தாசில்தாரே வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு 6 வகையான பென்ஷன் ஸ்கீம் இருக்குதுங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு பென்ஷனும் ஒவ்வொரு விதம் இருக்குது. ஓல்டேஜ் பென்ஷன் இருக்குது, விடோ பென்ஷன், டிஸ்ட்ரிபியூட் விடோ பென்ஷன், அன்மேரிட் பென்ஷன், சீஃப் மினிஸ்டர். ஸோ எல்லாத்த பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ 10 ரூபா மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்கீமுக்கு என்னமான தகுதிகள் வேணும், என்னமான இடம் வேணும், எவ்வளோ ஏஜ்மெண்ட் இருக்கணும், என்ன டாக்குமெண்ட் எல்லாத்த கொடுத்து நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரு, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.